அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஷான் ட்ராக்கர். போஷான் ட்ராக்கரில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம எஃப்ஆர்எஸ் பதிவு பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அது யார் யாருக்கு பதிவு பண்ணுறோன்னா, நம்ம இணை உணவு பயனாளிகளுக்கு மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து புதிய தகவல் என்ன அப்படின்னா, போஷான் ட்ராக்கரில் பதிவு பண்ணியிருக்கிற அத்தனை குழந்தைகளுக்குமே எஃப்ஆர்எஸ் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ இது அங்கன்வாடிக்குன்னு கொடுக்கப்பட்ட போஷான் ட்ராக்கரோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து பெனிஃபிஷரியோட ஸ்க்ரீன் பேஜில் இருக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எந்த க்ரைட்டீரியாவில் எந்த குழந்தைக்கு பண்ண போகிறோமோ அந்த க்ரைட்டீரியாவில் நம்ம குழந்தைய கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 0 to 6 months எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். பாருங்கள், 6 months இப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கௌசல்யா சன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவங்களுக்கு இப்போ எஃப்ஆர்எஸ், அந்த குழந்தைக்கு எப்படி எஃப்ஆர்எஸ் பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே கௌசல்யா சன்னுங்கிறது இங்கே கிளிக் பண்ணிவிட்டேன். இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், மேலே வந்து இகேசி அண்ட் ஃபேஸ் கேப்சரா ஃபார் த பெனிஃபிஷரி ஆர் இன்கம்ப்ளீட்னு வருது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கீழே ப்ரொசீடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ரொசீடை இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே ப்ரொசீடை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு பாருங்கள், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மதரோட ஆதார் தான் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மதரை தான் நம்ம இங்கே எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், நான் ப்ரொசீட் கொடுத்துட்டேன். இந்த மதரை தான் இப்போ நம்ம ஃபேஸ் கேப்சர் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், மதரோட நேம் வந்து கௌசல்யா அஜித் குமார்னுங்கிறது வந்துருச்சு. இப்போ அது கீழே அவங்களோட ஆதார் நம்பர் வந்துருச்சு. ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ப்ரொசீடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ரொசீட் ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக ஆதார்க்குள்ளே போயிடும். ஸோ ஆதார்க்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா, நம்ம இங்கே ஆதார் நம்பரை இப்போ டைப் பண்ணுறோம். இப்போது இங்கே இந்த ஆதார் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கீழே கேப்சான் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேப்சாவை தப்பு இல்லாமல் இங்கே டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. இங்கே தப்பு இல்லாமல் டைப் பண்ணிவிட்டு இங்கே கீழே நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இப்போ நம்ம பெனிஃபிஷரிலேருந்து வாங்கி இங்கே டைப் பண்ணி போட்டுடலாம். இல்லைங்களா, பெனிஃபிஷரிலேருந்து ஓடிபி வாங்கி போட்டாச்சு. இங்கே இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபேஸ் கேப்சர் எடுக்க சொல்லும். ஸோ பார்க்கலாம் பாருங்கள், கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் டிஜிட்டல் லாக்கருக்குள்ள போகும். இங்கே வந்து அலோன் இருக்கும், அந்த அலோவை கொடுத்துருங்க. ப்ராசஸ் யுவர் ரிக்வஸ்ட் ப்ளீஸ் வெயிட்னு கேட்கும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கண்டினியூன்னு கேட்குதுங்களா. இந்த கண்டினியூவை கொடுத்துட்டிங்கன்னா இகேஒய்சி கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் யாரும் பேக் போயிடாதீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு ஃபோட்டோ கேப்சர்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அக்செப்ட் கேட்கும். இந்த இடத்துலையும் நம்ம பேக் போயிடக்கூடாது. இங்கே அக்செப்ட்டுங்கிறத மட்டும் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அவங்க மேலே அவங்களோட பெனிஃபிஷரியோட ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபேஸ் கேப்சரில் கண்டினியூ கொடுத்துருங்க. பாருங்கள், இப்போ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரியோட ஃபேஸை ஃபோட்டோ எடுக்க சொல்லும். ஸோ இப்போ நம்ம பெனிஃபிஷரியோட ஃபேஸை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பாருங்கள், பெனிஃபிஷரியோட ஃபோட்டோவை வந்து கேப்சர் பண்ணியாச்சு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ப்ராசஸ் இமேஜ் ப்ளீஸ் வெயிட்னு வரும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழசு வந்து இகேவிசியில் இருக்க ஃபோட்டோஸும் இங்கே வந்துடும். ப்ளஸ் இப்போ நம்ம கேப்சர் பண்ண ஃபோட்டோவும் இங்கே வந்துடும். பாருங்கள், கீழே வந்து ஃபோட்டோ கேப்சரில் டிக் வந்துருச்சு. இப்போ கம்பேர் த கேப்சர் ஃபோட்டோ வித் இகேவிசி பிஃபோர் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் தப்பாக இருந்தால் நம்ம ரீகேப்சர் ஃபோட்டோஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ஃபோட்டோஸ் இங்கே கொடுத்துட்டு இங்கே வெரிஃபை ஃபோட்டோவை இங்கே நம்ம கிளிக் பண்ணிடலாம். பாருங்கள், வெரிஃபை ஃபோட்டோவை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் வெரிஃபையிங் யுவர் ஃபோட்டோ வித் இகேஒய்சி டேட்டா பேஸ் ப்ளீஸ் வெயிட்னு வருது. ஸோ இப்போ இதுக்கு உண்டான டைமிங் வந்து அங்கே கொடுத்துரும். ஸோ இந்த டைம் முடிகிற வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணணும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஃபேஸ் மேட்சிங் வித் ஆதார் ரெக்கார்ட் யூ மே நவ் கண்டினியூ டு அக்சஸ் யூர் ரிக்வஸ்ட் சர்வீஸ்ன்னு கேட்குது. ஸோ இதோட நம்ம பெனிஃபிஷரிக்கு ஒன் டைம் பண்ணக்கூடிய ஃபேஸ் கேப்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் டன்னு கொடுத்துருங்க. டன்னு கொடுத்தா உங்களுக்கு பெனிஃபிஷரியோட டேரெக்டாக பெனிஃபிஷரி இருக்கிற இடத்துக்கு போயிடும். இப்போ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு டவுட்ஸை ஃபுல்லாக கிளியர் பண்ணி தரோம்.